गोपाल कृष्ण सद्गुरो सद्गुरुराया गोपाल कृष्ण सद्गुरो सद्गुरुराया सद्गुरुराया मम गुरुराया सद्गुरुराया मम गुरुराया गोपाल कृष्ण सद्गुरो सद्गुरुराया सद्गुरुराया मम गुरुराया सद्गुरुराया मम गुरुराया गोपाल कृष्ण सद्गुरो सद्गुरुराया गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय संजीवी भागवत स्वामिनः जय समस्त सदाचार्य वृंद की जय पुण्यानिमान परम भागवतान स्मरामि என்கின்ற ரீதியிலே சத்குரு கோபாலகிருஷ்ண சரிதாமிருதம் பாகம் ஐந்திலே யதாமதி யதாசக்தி குருவரியரான ஆச்சாரியவரியரான கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் சரிதாமிருதத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். தத்வாரா உயர்ந்த குருபக்தரத்தர்களாக எக்காலத்திலும் அவரை மறவாது அவர் செய்த மகத்தான கிருபையை நினைத்து உருகி அவ்வப்பொழுது இயன்ற உயர்ந்த கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். குரு என்பார் அஞ்ஞானம் எனும் திமிரத்தை அந்தகாரத்தை நீக்குபவர். அவருக்கு ஒரு தத்துவமோ உருவமோ நாமமோ லிங்கமோ யாதும் கிடையாது. அப்பேற்பட்டவர் நம்முடைய பூர்வ ஜென்ம சுகிருதத்தின் பயனாலே தானாக வந்து வலிய ஆட்கொண்டு நம்மை உயர்நிலைக்கு அழைத்து செல்லும் மகத்தான வியக்தி. அப்பேற்பட்டவரை பத்மாலய கணேச பிரபு வர்ணிக்கையிலே கூறுகின்றார். நாத பிரம்மமயீம் நிரங்கலசிகம் வினாம் துதன் மஞ்சுளம் शीलावेश नटन चतुरो रंजयन्ने भक्ति मुग्धाने आनन्दाश्रुचयैः सुपूर्णनयनः मिन्दन्मनकल्मषान् वर्वर्तीः महान् गुणनिधिः श्री गोपाल कृष्णो मम. என்னுடைய குருநாதர் சர்வத்திர ஜெயத்தோடு விளங்கட்டும். இவர் தன்னுடைய உயர்ந்ததான தம்புராவை தன் திருத்தோளிலே சாத்திக்கொண்டு பகவன் நாமத்திலே தன்னை மறந்தவராக பகவத் தியானபரராக லோக விலட்சணமான பவாவேஷ ஸ்வரூபத்தோடு கோடான கோடி பக்த குடும்பங்களுக்கு தான் வழிகாட்டியாக நியாமகனாக அப்பேற்பட்ட சாது பிருந்தத்திற்கு தலைவனாக அப்பா என்று வரும் பக்தர்களை அரவணைத்து அவர்கள் துயரை நீக்கும் குருவரனாக எவருடைய கண்களிலிருந்து உயர்ந்ததான ஆனந்த பாஷ்பம் கங்கா பிரவாகத்து பெரிய வண்ணம் இருக்குமோ தத்வாரா இதை கண்ட மாத்திரத்திலே நம்மளுடைய மனதிலே இருக்கின்ற கல்மஷங்கள் யாவும் நீங்கும். ஜென்ம ஜென்மாந்தரமாக நீங்கவியலாத அகம் எனும் இருட்டு, அந்த திமிரம், அந்த அஞ்ஞான இருள் நீங்குகின்றது. அப்பேற்பட்ட குருநாதர் தான் ஆடியும் பாடியும் தன்னை நாடி வரும் பக்தர்களை அரவணைத்து காப்பதற்காக ஓடியும் வந்து நம் வீட்டிற்கு தானாக வந்து திருவடி பதித்து, அப்பா இன்று திருவல்லிக்கேணியிலே பஜனை இயன்றால் வா என்று 4 ஆறுதல் வாசத்தை கேட்டுவிட்டு நம்முடைய நமஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு வந்த வேலை ஆயிற்று என்று கிளம்புவார். அப்பேற்பட்ட மகனீயர் தான் வலிய வந்து ஆட்கொண்ட பரம்பொருள் அவருடைய ஸ்வரூபத்தையோ அவருடைய குணானுபவத்தையோ அவருடைய குணகதனங்களையோ அவர் செய்த லீலைகளையோ என்றும் மறவாது இருந்தாலே அதுவே
நாம் செய்கின்ற மகத்தான ஒரு கிருதஜதையாகும். புருஷவபுஷரூபம் நாட்யநாதம் பிரசாந்தம் புருஷவபுஷரூபம் நாட்யநாதம் பிரசாந்தம் சரசகுணநிகாயம் சச்சிதானந்தமாயம் சரசே குணநிகாயம் சச்சிதானந்தமாயம் சுவினய சுபகம் தம் சுவினய சுபகம் தம் தாசபாதாப்ஜரேனும் சுவினய சுபகம் தம் தாசபாதாப்ஜரேனும் சுஹృదய ஜனதாயம் சுஹృదய ஜனதாயம் நௌமி கோபாலகிருஷ்ணம் சுஹృదய ஜனதாயம் நௌமி கோபாலகிருஷ்ணம் புருஷவபுஷரூபம் வாமனஸ்வரூபியாக புருஷ வர்மம் உருவம் எடுத்து வந்துள்ள வாமனஸ்வரூபியாக இருக்கின்றார். நாட்யநாதம் பிரசாந்தம் நாட்டிய சாஸ்திரத்தின் உயர் ஞான சேஷ்டிதங்களை அறிந்தவராக இவருடைய சங்கீர்த்தனத்துக்கு அக்காலத்திலே ராகினி பத்மினி முதலானவர்கள் எல்லாம் வந்து அமர்ந்து இவருடைய அபிநயத்திலிருந்து தமக்கு ஏதாவது ஒரு துளி நூத்தனமான விஷயங்கள் கிடைக்காதா என்று எங்கிய காலம். அதுபோல் மகாராஜபுரம் சந்தானமயருடைய அப்பா விஸ்வநாத ஐயர் காலத்திலிருந்து மகான்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருந்து இவருடைய சங்கீர்த்தன சாகித்ய சுத்தத்தில் இருந்தும் பல்வேறு நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செல்வர். இவ்வாறு சகல கலைகளுக்கும் ஒரு உயர்நிலையின் எல்லையிலே தான் இருந்து கொண்டிருந்தாலும் அமைதியான சரச நற்குணக் கடலாக அமைதியின் உருவாக இருப்பவர். சரசகுணநிகாயம் சச்சிதானந்தமாயம் எளிதிலே சென்று அவரை நமஸ்கரித்து நாம் ஏகாந்தத்திலே பேசலாம். ஒரு முறை ஒரு தாசன் சென்று கேட்கின்றான், அப்பா, எப்பேற்பட்ட மகத்தான வைராக்கிய நிதியாக இருக்கின்றீர்கள், ஏன் சந்நியாசாசிரமம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற பொழுது அவர் கூறுகின்றார், நான் சன்னியாசியாக ஆக வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டேன். ஒரு காலம் ஆகிவிட்டால் இருக்க வேண்டும் என்று சமாதிக்கு கூட ஒரு இடத்தை நிறைவு வைத்துள்ளேன். ஆனால் எண்ணற்ற குடும்பங்கள் என்னிடம் வந்து அப்பா என்று அருகிலே நெருங்கி பழக இயலாதே, அதனால் நான் சந்நியாசாசிரமம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பா என்று கூறினார். இவரை பற்றி காஞ்சி மகாசுவாமிகளிடம் ஒரு பக்தர் இவ்விதமாக பாடுகின்றார். எப்பேற்பட்ட நாட்டிய கலைகளின் நுணுக்கத்தை தெரிந்தவராக இருக்கின்றார், சங்கீத சாஸ்திரத்திலோ கரை கண்டவராக இருக்கின்றார், வினையை வாசிக்கின்றார், தன்னை மறந்து அனவரதம் உஞ்சவர்த்தி உஞ்சவர்த்தி என்று உலகெல்லாம் நடந்த வண்ணம் தன் திருவடி நிலம் தோய பாரத தேசத்தின் பல்வேறு இடங்களிலே சங்கீர்த்தனம் செய்து கோடான கோடி குடும்பங்களுக்கு அப்பாவாக இருந்துண்டு இவ்வாறு இருக்கின்றார் என்ற உடனே அவருக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ற தன்னுடைய காவித்துணியை தொட்டு காட்டினார். நான் இதை தரித்திருக்கின்றேன், அவர் அதை தரிக்கவில்லை, அவ்வளவுதான் வித்தியாசம் என்றார். நற்குணக்கடலான அவரை எவ்வாறு நாம் மறக்க இயலும்? சுவினய சுபகம் தம் தாச பாதாப்ஜரேனும் வினயஸ்வரூபியாக வினயத்திலே ஒரு உயர்நிலையை பெற்றவராக வினயசீலராக
தாசர் உலகத்திற்கு தான் ஒரு சரணதூளியாக, தாசபாதாப்ஜ ரேணுவாக, தாசச்சரண ரேணுவாக, தொண்டரிப்பிடியாக தத்பிருத்திய பித்திய பரிசாரக பித்திய பித்தியச பித்தியமாம் இது ஸ்மரலோகநாதா என்று கூறுவது மட்டுமில்லாமல் அதை உணர்ந்து அறிந்து தெளிந்து தன் வாழ்க்கையிலே நடத்தி காட்டி இவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு பாகவதோத்தமன் என்று வாழ்ந்து காட்டிய மகனீயர். சுஹிருதய ஜனநாயம், நல் இதயம் கொண்ட சுஹிருதயமான சஹிருதயமாக பழக்கூடிய உத்தமாதிகாரிகளான பாகவதோத்தமர்கள். இவர்கள் சாகித்யாமலத்திலே அமலமான சாகித்யங்களிலே நிர்மலமான ஞானத்தை உடையவர்களோ, இவர் சங்கீத சாஸ்திரத்திலே அனைத்தும் கரை கண்டவராக இருந்தும் இருக்குமிடமில்லாமல் திரிவரோ அப்பேற்பட்ட சாதுக்களை அரவணைத்து அவர்களுடைய சங்கபலத்தினாலே தான் சுஹൃதயமாக அவர்களுடன் பழகி ஞானத்தை விதரணம் செய்கின்ற மகனீயரான கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியை நமஸ்கரிக்கின்றேன். உதயகிரி பாஸ்கர ராமசுவாமி ஐயர், வெங்கடேஸ்வர ஐயா என்றும் உறவினர்கள் பெத்தசுவாமி என்றும் கூறக்கூடிய ஒரு மகனீயர். இவர் தன்னுடைய குமாரியான மங்களாம்பிகையை பாகவத சுவாமிகளுக்கு அவருடைய 15வது வயதிலே திருமணம் செய்து வைக்கின்றார். இவர் புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே நியாயாலயத்திலே பணிபுரிந்து தன்னுடைய பேரன்களான மணி சஞ்சீவி ஆகியோர்களை புதுக்கோட்டையிலே வைத்துக்கொண்டு அத்தை மங்கவா வழிகாட்ட சிறு வயதிலேயே கைம்பெண்ணான மங்கவா மகத்தான நரசிம்ம உபாசகி சதா ராமநாமத்தேட்டை கொண்டு ஜபதபாதிகளே ஈடுபட்டிருப்பார். அவர் கையால் விபூதி இட்டுக்கொண்டால் அல்லது ரட்சை கட்டிக்கொண்டால் வியாதிகள் விலகும், பக்தி பெருகும். ஒரு பக்தியிலே திளைத்த பாபா என்பார் ராஜகோபால் ஐயர். இவர்தான் நம்மளுடைய நரசிம்மனை ஆதிகாலத்திலிருந்து பூஜித்து தொண்டு ஆற்றி வந்தார். தன்னுடைய பெரிய தகப்பனார் வெங்கடகிருஷ்ணய்யாவிடமும் மங்காவாவிடமும் மந்திரோபதேசம் பெற்றவர், வேதாதேனாதிகளை முதித்தவர். புதுக்கோட்டைக்கு ரவசாலபுரிக்கு ராஜா ஆன பாகவத சுவாமிகள் திருவடி பதித்த பொழுது அவரும் தனது தாயார் சகோதரர் பஞ்சாபகேஷையர் இவர்களுடன் குடியேறி வந்து பாகவத சுவாமிக்கு நிழலாக இருந்து தொண்டாற்றினார். பாலாம்பாள் என்கின்ற பெண்ணை மணந்து கொண்டார். அவர்களுக்கு வெங்கட சுப்பிரமணியன் என்கின்ற ராமுடுவும் வெங்கலட்சுமி என்கின்ற பெண்ணும் பிறந்தனர். இந்த ராமுடு ஒரு உயர்ந்ததான வியக்தி, குருபக்த சிரோமணி. அவர் தன் தந்தைக்கு அப்புறம் தானே பூஜகராக இருந்து அப்பாவின் ஹிருதயம் தெரிந்து உயர்ந்த கைங்கரியங்களை செய்தவர். சுப்பு பாபா என்கின்ற சிவசுப்பிரமணியர், அவர் வெங்கடகிருஷ்ணய்யாவின் ஒரே குமாரர். சுப்பு பாபா என்று சுஜனங்களால் அழைக்கப்பட்டவர். ஜோசியர், பரம்பரை கேள்விகளை கஷடர கற்றவர், வேதாத்தியனங்கள் உச்சிதமாக கற்றவர். கல்வி கற்காத வசதி இல்லாத ஏழை சிறார்களுக்கு தான் உதவி செய்தவர். தனது தந்தை மறைந்த பிறகு மன்னங்குடி கிராமத்திலேயே நரசிம்ம ஜெயந்தி உற்சவத்தில் பாகவத சுவாமியுடன் நிழலாக இருந்து கைங்கரியம் செய்தவர். பூஜைகளை செய்து வந்தார். பாகவத சுவாமி புதுக்கோட்டையில் குடியேறிவிட்ட பிறகு தான் கிராமத்திலேயே இருந்து தனது தந்தை ஆராதித்து வந்த பாலசுப்பிரமணிய நரசிம்ம சுவாமி சாலகிராமூர்த்திகளை அவர் பூஜை செய்து நரசிம்ம ஜெயந்தி, பானக ஜெயந்தி இவைகளை கிரமேண செய்த வண்ணம் இருந்தார். புதுக்கோட்டை உற்சவத்துக்கும் வந்து வசந்தோத்சவ தினத்தன்று 5 தினத்தன்று வந்து கலந்து கொள்வார். பாகவத சுவாமியின் பெரிய குமாரன் உத்தவ வெங்கட சுப்பிரமணியன் என்கின்ற இசை ஆசிரியரான மணிபாகுதர் மணி அண்ணா என்று மணிசார் என்றும் அனைவராலும் தெரியப்பெற்ற உத்தமமான வியக்தி. இவர் ஆலங்குடி தொடக்கப்பள்ளியிலே ஆசிரியராகவும் பின்ன இசை ஆசிரியராகவும் நாடகங்களிலும் நடித்து 50களிலே காஞ்சி மகாசுவாமிகளின் ஆணையை சிரசா வகித்து கொண்டு
12-15 வயது பிராயத்தில் இருக்கின்ற எண்ணற்ற சிறார்களுக்கு திருப்பாவை திருவம்பாவை ஓதுவித்தார். 1960 அஷ்டகிரக சேஷ்டை சேர்க்கை சமயம் ஞானசம்பந்தனின் கோளாறு பதிகத்தை எங்கும் பாடி ஒரு மண்டலம் முற்றோதலம் செய்தார். எண்ணற்ற சிறார்களுக்கு போதித்தார். தன்னுடைய மாதாமாரான ராமசுவாமி ஐயருடன் தானே முன்னின்று கோஷாலையை திறம்பட நடத்தி வந்தார். உற்சவ காலங்களிலே அன்னதானத்தை பாகசாலை நிர்வாகத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு இருந்தார். கோஷாலை பராமரிப்பு, அன்னதான சாலை பராமரிப்பு, நிர்வாகம் இவ்வனைத்தையும் கசடர கற்று தான் செய்த வண்ணம் இருந்தார். பாவத சுவாமியின் இரண்டாவது சோதரி, அவளின் பேத்தியை தான் மணந்து கொண்டார். நிசம்மன் ரவி இவர்களை தன்னுடைய குமாரனாகவே பாவித்து வளர்த்து வந்தார். மீனாட்சி சுந்தரம் என்கின்ற சஞ்சீவி அண்ணா பாவத சுவாமியின் இரண்டாவது குமார. சங்கீதத்தில் உயர்ந்த தேர்ச்சி, உயர்ந்த ஞானக்கலை நிறைந்த சரஸ்வதி தாண்டவமாடும் வீணாவாத்தியங்கள், வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், வீணைக்கு மெட்டை அமைப்பது, உயர்ந்த வீணைகளை தேர்ந்தெடுத்து வாங்கி தருவது, இசையிலே உயர்தகுதி பெற்றிருந்து பலருக்கு போதித்தது. எண்ணற்ற இடங்களிலே பாவத சுவாமியின் நிர்யாணத்துக்கு பிறகு தானே திறமை தாசச்சரண ரேணுவாக இருந்து எங்கும் நாம சங்கீர்த்தனத்தை செய்த வண்ணம் அவ்வாறு உயர்ந்ததான கைங்கரியத்தை புரிந்த வண்ணம் இருந்தார். பாவத சுவாமிகள் தன்னுடைய மாமனார் ஆணைப்படி புதுக்கோட்டையிலே பிரவேசம் செய்தார். அங்கே அவர் உயர்ந்த ஜன்மோத்சவ நிருசிம்ம ஜெயந்தியை திறம்பட செய்து வந்தார். ராமுடீதி சுவிக்யாதோ கைங்கர்யேச்ச சதாரதः ஆத்மஜானமயோ வர்யோ குருகடாக்ஷசுபூதः சஹ பகவதுபசாரைர்யோ நிஷ்ணாதோ சர்வசேவயா பகவத்கிருபயா ஜாதோ குருசேவகரூபிணः. ராமுடு என்ற பெயர் கொண்ட பாபாவின் குமாரர் சதா காலமும் நிருசிம்மனையே தன் தந்தையைப் போல் பூஜிப்பதிலும் உபாசிப்பதிலும் கைங்கரியம் செய்வதிலும் தன் நிகரற்று இருந்தார். ஞானம் பெற்றவர், மகத்தான வியக்தி, நிருசிம்ம உபாசகர், குரு பக்தர், குரு கடாட்சத்தினால் அவதரித்தவர். இவருடைய அனைத்து வித உபச்சாரங்கள், பகவத் உபச்சாரங்கள், கைங்கரியங்கள் இவற்றில் இவர் கொண்டிருந்த ஒரு உயர்நிலை திறமை இவ்வனைத்தும் பாவத சுவாமிக்கு மிகவும் சந்தோஷம் அளித்தது. அஞ்சனேய இவொன்மத்தோ நிருசிம்ம ஜனனோத்சவே அஞ்சனேய ஸ்வயம் பூதோ குரு பக்த சதோன்மத்தஹ பாகசாலா ச நிர்வாஹே நிருசிம்ம ஜனனோத்சவே நித்யான்னதானதாதாரோ பாகவத சுமான்யோ சகாயா. ஆஞ்சநேயரைப் போல் இவர் தாரகநாம சம்சித்தர், உன்மத்தர். நிருசிம்ம பஜனோத்சவ கைங்கரியத்திலே தன்னை மறந்து உழல்வார். சரீரத்தில் இருக்கின்ற குறைகளை நிறையாக கொண்டே இவர் விளங்குவார். மடி ஆச்சாரம் இவற்றிலே நெருப்பு. நிருசிம்ம கைங்கரியத்தில் எத்துணை பாத்திரங்கள் தேய்க்கப்பட்டால் அத்துணை எண்ணி கொடுப்பார், அத்துணை திருப்பி பெறுவார். ஒரே ஒரு ஸ்பூன் கூட அவருடைய காலத்திலே தொலைந்ததில்லை. நிருசிம்ம ஜெயந்தி நள்ளிரவு ஆஞ்சநேய உற்சவத்திலே இவரிடத்திலே ஆஞ்சநேயர் இறங்குவார். இவர் மூலம் அனைவருக்கும் பிரசாதம் விநியோகமாகும். அருள்வாக்கு கூறுவார். சமையல் நிர்வாகம் யாவும் சிவனே நிருசிம்ம செய்த உற்சவத்திலே செய்தவர் நம் மணியண்ணா திறம்பட செய்தவர். கோஷாலயம் நிர்வாகம், பாகசாலை நிர்வாகம், வயலின் வாசிப்பார், இசை ஆசிரியர், அனைத்தும் கற்றவர். ஆனால் ஒன்றும் தெரியாதவர் போல் இருப்பார். மீனாட்சி சுந்தரம் என்கின்ற சஞ்சீவி அண்ணா பாவத சுவாமியின் அபராவதாரம். பாவத சுவாமியே, என்னை விட என் குமாரன் சஞ்சீவி மகத்தான தபஸ்வி என்று கொண்டாடிய இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல்லை பெற்றவர். உயர்ந்த குருவரியராக இவரும் தாச பாதாப்ஜ ரேணுவாக பகுகாலம் இருந்து பாரதமெங்கும் நாமசங்கீர்த்தனம் செய்து
உலகெங்கும் நாமசங்கீர்த்தனத்தினால் பவிபாரம் குறைய ஹேத்துவாக இருந்தார். எண்ணற்ற குடும்பங்களுக்கு ஆதர்ச புருஷராக இருந்தார். இவரிடம் விபூதி இட்டுக் கொள்வார்கள், மணிமந்திர ஔஷதங்களை கற்பார்கள். நாமோபதேசம், உஞ்சவர்த்தி சூத்திரம் போன்றவற்றை என் போன்ற சிறார்கள் பெற்ற காலம். வீட்டிற்கு சகஜமாக வந்து பழகுவார். ஒரு முறைக்கு இருமுறை காப்பி கேட்டு வாங்கி குடிப்பார். சகதயமாக பழகுவார். அனைத்து விஷயங்களிலும் கற்றவர். உயர்ந்த மகான். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார். குருபக்த சிரோமரி நித்யோஞ்ச விருத்தி செய்த வண்ணமே பாரதமெங்கும் சஞ்சாரம் செய்தவர். தந்தையின் நிழலாக, தந்தையின் அபராவதாரமாக, அனுத்தராவதாரமாக தான் இருந்து எண்ணற்ற குடும்பங்களை வாழ வைத்த மகனீயர். கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி செய்த தபஸ் அவர் குலத்திற்கு இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் வழிநடத்தி செல்லும். அவர் செய்த தபசும் நாமத்தேட்டையும் பஜனையும் நாமசங்கீர்த்தனமும் நம் போன்றவர் குடும்பங்களை அடுத்த ஒரு 100 ஆண்டு காலம் தடைக்க வைக்கும். சஞ்சீவி அண்ணா செய்தது இன்னும் ஒரு 200 ஆண்டு காலம் நம் அனைவருக்கும் வழிகாட்டும். அப்பேற்பட்ட மகத்தான தபஸ்விகள், ஞானவான்கள், உயர்ந்த நாமசித்தி பெற்றவர்கள். உயர்ந்ததான மந்திரங்களிலே பலா அதிபலா முதலான மந்திரங்கள், நிருசிம்ம அனுஷ்டு மந்திரம், நிருசிம்ம மாலா மந்திரம், நிருசிம்ம தியானாதிகள், நிருசிம்ம கீர்த்தனங்கள், நிருசிம்ம ஜபம், பூஜனை, நிருசிம்ம விஷயமான பல்வேறு ஸ்துதிகள், வேத பாட்டங்கள் இவ்வனைத்தையும் கஷடரக் கற்று அவற்றை கணக்கு வழக்கில்லாமல் ஜபித்து சாட்சாத்தாக கண்ணை மூடினால் அந்தராத்மாவிலே இந்த ஆந்திரமாலாதரனான நிருசிம்மன், லக்ஷ்மி நிருசிம்மன் பிரகாசிக்கும். அந்த அனுபவம் பெற்ற உயர்ஞானிகள் அவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் சீடர்கள் என்று நாம் கூறிக்கொள்ளலாம். அவரிடம் நாமசூத்திரம் பெற்றவன், உச்சவர்த்தி சூத்திரம் பெற்றவன் என்று கூறிக்கொள்ளலாம். அவரைப் போலவே சங்கீர்த்தனமும் செய்துவிடலாம். ஆனால் குணமணியாக, தன் குலத்துக்கு ஒரு ஞானமணியாக, நம் போன்றோர் குலம் தழைக்க பாடுபடும் ஜெகதாச்சாரியனாக அவர் குணஸ்பூர்த்தி பெற்றவராக, குணக்கடலாக இருந்தார். அதுபோல் இருந்தால் அல்லவா அப்பனா சரிகா கரீச்சி தற்கால என்று குருவை பற்றி கூறும்பொழுது அடியார்களின் திருவாக்கை நினைக்க வேண்டும். அவ்வாறு இருந்தவர்தான் சஞ்சீவி அண்ணா. அவர் ஒருவரை மட்டுமே கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் சீடர், முழுமையான சீடர் என்று கூறலாம். அப்பேற்பட்ட அதிகாரியாக, ஞானத்திற்கு அதிகாரி, சங்கீதத்துக்கு அதிகாரி, நாட்டியத்திற்கு அதிகாரி, சாகித்யத்துக்கு அதிகாரி, பாவத்திலே குருநாதர். அப்பாவே வந்து அக்கணமே அங்கு அவரிடத்திலே காணலாம். அவருடைய சேஷ்டிதங்கள், அவருடைய அனுகிரகம் எவ்வளவு பேரை வாழ வைத்த மகனியர். ஆச்சார அனுஷ்டானங்களிலே உயர்நிலை பெற்றவர். அப்பாவையே மிஞ்சிவிட்டார் என்று அப்பாவின் திருவாக்கினாலேயே கேட்டோம். 30 வயதிலிருந்தே அப்பா போக முடியாமல் போன பல்வேறு ஊர்களுக்கு தான் பொறுப்பேற்று சிறப்பாக திறம்பட நடத்தி வந்து அந்த கிராமத்து மக்களெல்லாம் அப்பாவிடம், அப்பா உங்களையே சஞ்சீவண்ணாவின் ரூபத்தில் காண்கின்றோம் என்று அனைவரும் கூற, அப்பா பெற்ற சந்தோஷத்திற்கு ஈடு இணையில்லை. தாசச்சரணாம்ஜ ரேணுவாக தான் அவர் பின்னர் தான் அந்த ஸ்தானத்தை வகித்தார் என்றால் அது மிகையல்ல. ஒரு முறை ஒரு பாகவதனுடைய வீட்டிற்கு யாதிர்ச்சிகமாக அப்பா சென்றார். ஆடு என்று சொல்லக்கூடாது அப்பா, பாடு என்று சொல்லக்கூடாது. 4 நாட்கள் உன் வீட்டிலே தங்குவேன், ஆனால் ஓய்வு வேண்டும், அதற்காக வந்திருக்கின்றேன் என்று தன் உடன் வந்தவர்களிடமும் கூறாமல் ஒரு வீட்டிலே கால் பதித்தார். 4 நாட்கள் சுகமயமாக அவர்கள் இவருடைய சங்கத்தை அனுபவித்தார்கள். அவள் வீட்டிலே ஒரு சிறு குழந்தை பாகவத சுவாமி குளிக்கும் பொழுது அவருடைய தாடிக்கு சோப்பு போட்டு பலூன் ஊதுவாள். போர்மா குழந்தை, போர்மா குழந்தை என்று 45 நிமிடம் குழந்தையோடு நீரில் விளையாடுவார். அவர் குளித்துவிட்டு மடிக்கட்டி கொண்டு வந்து ஜபத்துக்கு அமர்ந்து விட்டால் அவ்வீட்டிலே இருக்கின்ற சிறார்கள் கூட தூரத்திலிருந்தே நமஸ்கரிக்கும் அளவிற்கு அவருடைய அனுஷ்டான பலம். அவர் படுத்து ஈசிச்சாரிலே ஓய்வெடுக்கும் நேரம் அவருக்கு இழுப்பு வந்து கர்கர் என்று ஒரு உயர்ந்த
ஒலி கேட்க அவ்வீட்டில் இருக்கின்ற பாகவதர் அவரை தொட இயலாது, ஆனால் காதை விட்டு கேட்கலாமே என்று காதை வைத்தால் சுஷுப்தியிலே பாகவத சுவாமி தியானத்திலே இருக்கின்றார். கையில் இருக்கின்ற ஜபமாலை ஓடாமல் இருக்கின்றது. ஆனால் அந்தராத்மாவிலிருந்து ராம 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 என்ற ராமநாம கர்ஜனை ஏற்பட்டவனம் இருக்கின்றது. ஆஹா, எத்துணை பாக்கியம், எத்துணை பாக்கியம்! அன்று ஆராதிகளாம் முடிந்த பிறகு தானே வந்து அந்த பாகவதர் அவருடைய திருவடியை பிடித்துவிட்டு அவர் உஞ்சவர்த்திக்காக எல்லா இடங்களிலும் செல்கின்றார் என்று அவருடைய காலிலே நல்ல தேங்காய் எண்ணெயை தடவி உருவி விட்டு அவருக்கு பிடித்து விட்டு, இதெல்லாம் வேண்டாம் அப்பா, நான் செய்து கொள்வதில்லை, கேட்கவில்லை இவர்கள். அப்பொழுது அத்திருவடியை தன் சிரசின் மீது வைத்துக்கொண்டு அழுதார். என்னப்பா, நான் ஒரே ஒரு பெண்ணை பெற்றிருக்கின்றேன், பஜனை செய்பவனாக வர வேண்டும், அதுதான் வேண்டும், அவ்வாறே ஆகட்டும் என்று ஆசீர்வதித்தார். அவ்வாறே இது நடந்தது. இவ்வாறு எண்ணற்ற குடும்பங்களுக்கு அவர்களுடைய காமனையை பூர்த்தி செய்வதிலே தன்னிகரற்றவராக தான் அவாப்த சமஸ்த காமனாக இருந்து கொண்டு அகாமசித்தி பெற்றவராக இருந்து கொண்டு உலகிலே தன்னை நம்பிய சுஜனங்களுக்கு அனைத்தையும் வழங்குவதிலே தீரபுருஷராக தனக்கு சதர்சமாக யாரும் இல்லை என்ற ஒரு நிலையை எட்டியவர்தான் நம் கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி. மங்களம்ப நாயகாய மஹனீய குணர்ணவாய மஹித சஜ்ஜன குல சஹிதாய பிரதிதாய மங்களம்ப நாயகாய மஹனீய குணர்ணவாய மஹித சஜ்ஜன குல சஹிதாய பிரதிதாய உத்தவ வெங்கடார்ய மீனாட்சி சுந்தரேஷ ஜனித்ரே உத்தவ வெங்கடார்ய மீனாட்சி சுந்தரேஷ ஜனித்ரே சத்குண சம்பன்ன வர் கோபால கிருஷ்ண மூர்த்தயே தே ஜய மங்களம். சத்குண சம்பன்ன வர் கோபால கிருஷ்ண மூர்த்தயே தே ஜய மங்களம். நித்ய சுபமங்களம் குருவர வரேண்யாய கோபாலகிருஷ்ண மூர்த்தயே தே ஜய மங்களம். நித்ய சுபமங்களம். சத்குரு கோபாலகிருஷ்ண பாகவத ஸ்வாமினஹ ஜெய, சஞ்சீவி ஸ்வாமினஹ ஜெய, சமஸ்த கோட்டி சஜ்ஜனலகு ஜெய. நம்மிடையே உலவி நமக்கு நாமத்தையும் பிரேமையையும் ஊட்டி வளர்த்த ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் கூறுகையிலே, பாகவத சுவாமி தன் வயதான காலத்திலும் தன் தேகஸ்திதியை மறந்து அனைத்திலும் ஈடுபடுபவர். ஒரு ராதா கல்யாணம் என்றால் அந்த தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு அவர் நடந்து வரும் அழகும், அக்கணமே அவர் ஒரு 16 வயது யுவதியாக மாறுவதும், தன்னுடைய பாவோத்ரேகத்தினால் உலகனைத்தையும் மறக்கச் செய்பவரும், வினயம், பிரீத்தி, விவேகம், பிரேமை இவ்வனைத்தும் ஒருங்கே சேர்ந்த ஒரு உருவமாக அனைத்திலும் ஈடுபடுவார். ஆனால் எதிலும் இஷிக்காத நற்குணம், எல்லாரிடத்திலும் பரிவு, கருணை, பாசம், பிரேமை, சற்றும் ஓய்வில்லாது அல்லும் பகலும் காதிற்கு இனிய, மனத்திற்கு இனிய, சாந்தி தரக்கூடிய உயர்ந்ததான ராமசங்கீர்த்தனம், வீதிதோறும், கிராமந்தோறும், நகரந்தோறும், தேசந்தோறும் நாமப்பிரச்சாரம், எண்ணற்ற குடும்பங்களுக்கு நாதனாக இருந்து கொண்டு நல்ல கோடை வெயில் காலை 10:30 மணிக்கு டோலோத்சவமாகி
ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் செய்து கொண்டே சற்று கண் அயர்வார். அந்தரமா மணி 12 ஆயிட்டா என்பார். ஆம் சாமி, சித்தமாக இருக்கு, உச்சவர்த்திக்கு செல்லலாம். உடனே பாவதாள்லாம் செருப்பு போட்டுன்னு சொல்லு, வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் என்று பரிவோடு கூறிவிட்டு அவர்கள் காலை ஆகாரம் முடித்து விட்டார்களா என்று விசாரிப்பார். அடுத்த கணம் அவர்களோடு உச்சவர்த்தி அந்த வீணையை மீட்டிக்கொண்டு நாரத துல்லியமான ஒரு கானம், சகல சாஸ்திர விற்பன்னர் அந்த நாரதர் துல்லியமான கானம். சங்கீத சாஸ்திரத்திலோ உயர் ஞான பிராச்சுரியர், நாட்டிய சாஸ்திரத்திலோ அவருக்கு ஈடு அவரே. இவ்வாறு வீதி தோறும் அலைந்து திரிவார். அந்த 12 மணி வெயிலே, அந்த காலத்து தார் ரோடிலே நடந்தால் வெறுங்காலோடு நடந்தால் ஒட்டிக்கொள்ளும். அப்பேற்பட்ட நிலையே தன்னை மறந்து తెలిసి ராமசிந்தனத்தோ நாமமு என்று ஒரு கீர்த்தனை எடுத்துக்கொண்டால் இருக்கிற இடத்திலேயே ஒரு 20 நிமிஷம் யார் வந்து அக்ஷதை போடுகிறார், யார் நமஸ்கரிக்கிறார் என்றதெல்லாம் கவனித்து கொண்டே இதையும் இந்த கீர்த்தனையிலும் தன்னை மறந்து அவன் நகர்ந்தப்புறம் பார்த்தால் அந்த தார் உருகி அதிலே இவருடைய பாத லாஞ்சனை காண கிடைக்கும். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்திதியிலே தன்னை மறந்து பாடுவார். பாகவதர்கள் எல்லாம் செருப்பை போட்டுக்கொண்டு வென்றிருப்பார்கள். ஆயினும் வெயில் உடைய தீக்ஷ்ணத்தினாலே ஆங்காங்கே கடைகள் முன்னால் இருக்கின்ற ஓலை படுதாக்களே மறைந்து கொண்டு அங்கிருந்தே பாடுவார்கள். இவர் ஒருவர் தான் நடுவெயிலே இவ்வாறு அலைந்து திரிந்து தன்னை மறந்து பாடக்கூடிய உயர்ந்த ஞான வேணுகான வீணாகான நாரத துல்லியமான சுகான நீதியோடு நாமசங்கீர்த்தனத்தை செய்த வண்ணம் நம்மையெல்லாம் ஆட்கொண்ட விவேக வைராக்கிய பாக்கிய ஜலதியாக இருந்து கொண்டு நமக்கு வழிநடத்திய கோபாலகிருஷ்ண சத்குருவின் அனைத்து லீலைகளிலும் ஓரளவுக்கு சொல்ல முயற்சித்த இப்பாகலத்தின் தொடர்ச்சியை அடுத்து நாம் காண்போம். சுனாமகான பிரவீணாய கணஷாமள தாசரதி சுனாமகான பிரவீணாய धरणीतनयापति रामनाम प्रेममयाय वराय धरणीतनयापति रामनाम प्रेममयाय वराय गोपाल कृष्ण सद्गुरो ते जय मंगलम नित्य शुभ मंगलम मंगलांबावरायते जय मंगलम नित्य शुभ मंगलम हरिनाम कीर्तनमयाय लोकोत्तर नाट्यकृताय हरिनाम कीर्तनमयाय लोकोत्तर नाट्यकृताय लोकोत्तर नाट्यकृताय हरिप्रेम प्रवर्षकाय हरिप्रेम प्रवर्षकाय भक्तोल्लासकराय वराय हरिप्रेम प्रवर्षकाय भक्तोल्लासकराय वराय जय मंगलम नित्य शुभ मंगलम गोपाल कृष्ण सद्गुरुवराय जय मंगलम नित्य शुभ मंगलम
जय गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय, संजीवी भागवत स्वामिनः जय, दिव्य मधुर भगवन्नाम की जय।